ஓம் நம சிவாய. என்னாருடைய சிவனையே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஆன்மீகத்திலும் ஜோதிடத்திலும் நம்பிக்கையுள்ள அனைவருக்கும் வணக்கம். இன்று இந்த பதிவில் நாம பார்க்க போது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஆடி மாதத்துல இந்த 12 ராசிக்கும் உள்ள கிரகங்கள் என்னென்ன செய்ய போகிறது என்பதை பற்றி சிலவற்றை பார்ப்போம். ராசிகளில் 9ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் ஆட்சி செய்யும் தனாதிபதி, யோகாதிபதி, பணாதிபதி மற்றும் சர்வத்திற்கும் அதிபதியான குரு பகவான் 5ஆம் அதிபதியுடன் சேர்ந்து குரு பார்க்க கோடி நன்மை என்பது சொல்வது போல இந்த ஆடி மாதத்தில் நல்ல பலன்களை தனுசு ராசிக்கு கொடுக்க போகிறார். குரு பகவான் தனது 9ஆம் பார்வையால் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கிறார். 2ஆம் வீட்டு அதிபதி 3ஆம் வீட்டில் ஆட்சி பெற்றிருந்தாலும் வக்கரம் பெற்றிருந்தாலும் கல்வி, குடும்பம், வீடு, புதையல், யோகம், பிரயாணம், முகம், வலதுகள், வாக்கு, வித்தை, யோகம், ஆற்றல், ரத்தன, ஆபரணங்கள் சேர்க்கை, சாஸ்திர ஞானம், போஜன சுகம் இவை அனைத்துக்கும் தடையின்றி கொடுப்பார். எண்ணிய காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும். இதுவரை 2ஆம் இடத்து அதிபதி ஆட்சி பெற்றிருந்தும் தனுசு ராசிக்காரர்களுக்கு கடந்த 7.5 ஆண்டுகளாக மிகவும் துன்பங்களை கொடுத்து வீண் பழி, வம்பு, சண்டை, சச்சரவு, தொழில் நஷ்டம், திருமண தடை, வேலைவாய்ப்பில் தடை, வீடு கட்டியதில் பாதியில் நின்றது, கோர்ட் வழக்கு இவைகளில் பாதிப்புகளை கொடுத்து சனி பகவான் 3ஆம் இடத்தில் வக்கரம் பெற்றதால் இனி வரும் காலம் உங்களுக்கு பொற்காலமாக மாறுங்க. 3ஆம் இடத்தில் சனி ஆட்சி பெற்றதாலும் வக்கரம் பெற்றதாலும் தம்பியுடையான் பழைக்கஞ்சான் என்பது போல சகோதரர்களின் மன கஷ்டங்கள் மாறி அவர்களின் அன்பும் அனுசரணைகளும் உங்களுக்கு கிடைக்குங்க. 4ஆம் இடத்தில் ராகு நிற்பதால் தாய்க்கு சில நீர் சம்பந்தப்பட்ட, நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் இருந்தாலும் குரு பகவான் பார்க்க கோடி நன்மை போல குரு பகவான் வீட்டில் இருப்பவர்களுக்கும் அந்த நன்மையை கொடுப்பார். ராகுவை போல கொடுப்பார் இல்லை, கேதுவை போல கெடுப்பார்கள் என்பது சொல்வது போல ராகு பகவான் நன்மையை செய்வார். இதற்கு பரிகாரம் செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமை அல்லது முக்கியமாக ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:30 மணிக்கு ஆரம்பித்து 6 மணி வரை ராகு கால நேரத்தில் துர்க்கை அம்மனுக்கு விளக்கு போட்டு வர நோய்கள் இருந்தாலும் பூரணமாக குணமடையும். இந்த தனுசு ராசிக்காரர்கள் 4ஆம் இடம் செழித்திருப்பதால் வேற்று மொழியில் தேர்ச்சி பெற்றிருப்பார்கள். ராசிக்கு 5ஆம் அதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி 4ஆம் அதிபதியுடன் 6ஆம் இடத்தில் இருப்பதால் இதுவரை ஏற்பட்ட பங்காளி சண்டை, நிலம், மண், மனையில் ஏற்பட்ட குழப்பங்கள், அம்மான் வகையில் இருந்த தொல்லைகள், மனக்கசப்பு அனைத்தும் மாறி குழந்தை பாக்கியம், அவருடைய முன்னோர்கள் தாத்தா பாட்டி இவர்களின் உடல்நலம் நன்றாகவே இருக்கும். வெளிநாடு யோகங்களும் அனுகூலமாக இருக்குங்க. ராசிக்கு 6ஆம் வீட்டில் 4க்கும் 5க்கும் அதிபதியான கிரகங்கள் 6இல் நின்றதால் ருணம், ரோகம் வலுவாகிறது. இதுவரை இந்த நோய் குணமடையுமா என்று பார்த்தவர்களுக்கு இதற்கு பிறகு உடல்நலம் நன்றாகவே இருக்கும். இதுவரை தொழிலில் ஏற்பட்ட நஷ்டங்கள் மாறி நல்ல லாபங்களையும் கொடுக்க போகிறது. பணம் நிறைய நினைக்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு கொட்டு என்று கொட்ட போகிறது. கடன்கள் நீங்கி கேட்ட இடத்திலும் அடுத்து நீங்கள் கொடுத்த இடத்திலும் எதிர்பாராத அளவிற்கு உங்களுக்கு பணவரவு கிடைக்கப் போகிறது. உடல் ஆரோக்கியம் கொடுக்கும். பொதுவாக இதுவரை தனுசு ராசியில் மூல நட்சத்திரம் அதிக கஷ்டத்தை கொடுத்திருந்தாலும், பூராடம் போராடி வாழ்ந்திருந்தாலும், வில்லானை சொல்லால் வலை என்பது போல தனுசு ராசிக்காரர்களுக்கு அமோகமான முன்னேற்றங்களை கொடுக்க போகிறது. எந்த ஒரு விஷயத்திலும் கவனமாக செயல்பட்டால் பொற்காலம்தான். அத்துடன் தனுசு ராசிக்காரர்கள் காலை 4:30 முதல் 6 மணிக்குள் பிரம்ம முகூர்த்த வேளையில் விளக்கேற்றி படிக்கும் பிள்ளைகள் அந்த நேரங்களில் படித்தால் நல்ல மதிப்பெண் கிடைக்குங்கள். நோய் விலகும். அடுத்து சப்தமாதிபதி, ஜீவனாதிபதி ஆகிய புதன், பாக்கிய ஸ்தானாதிபதி
சுக்கிரனுடன் சேர்ந்து அஷ்டமத்தில் அமர்ந்தால் களத்திரத்தில் கொஞ்சம் உடல்நலம் பாதிப்பு உண்டாகுங்க. அதுவே பாத்தீங்கன்னாக்கா ஆடி மாசம் 16ஆம் தேதிக்கு மேல இந்த களத்திர சுபம் நன்றாகவே இருக்கும். நோய்கள் சில இருந்தாலும் மாறி அவங்களுக்கு நல்லதை செய்யும். அதே மாதிரி ஜீவனஸ்தானத்துல கேது பகவான் அமர்ந்ததால வேலையில் இருப்பவர்களுக்கு இடமாற்றங்கள், வேலையை விட்டு விலகுவது போல சில தொந்தரவுகள் உண்டாகுங்க. பௌர்ணமியை கழித்து 4வது நாள் வரும் விநாயகருக்கு உகந்த சங்கடங்களை போற்றும் சங்கடகர சதுர்த்தியில் கலந்து கொண்டு உங்களால் முடிந்தது ஏதாவது ஒரு பிரசாதத்தை வைத்து நெய்வேத்தியம் செய்து அந்த விநாயகர் கோயிலை வலம் வந்தால் உங்களுக்கு இந்த வேலையில் வரக்கூடிய எந்த விதமான தொல்லைகளும் விலகும். ராசிக்கு 9ஆம் அதிபதி அஷ்டமத்தில் இருப்பதால் தந்தை வழி அவர்களுக்கு உடல் நோய் சிலது ஏற்படலாம். எனவே தனுசு ராசிக்காரர்கள் காலையில் குளித்து சூரிய நமஸ்காரம் செய்வது மிகவும் சால சிறந்தது. 6க்கும் 11க்கும் அதிபதியான சூரியன் சேர்க்கை பெற்றிருப்பதால் லாபம் என்பது குறைவாகத்தான் இருக்கும். இருந்தாலும் வெள்ளிக்கிழமைகளில் அம்பாளுக்கு விளக்கேற்றி வர நன்மை உண்டாகுங்க. 5க்கும் 12க்கும் அதாவது பூர்வ புண்ணிய ஆதிபதியும் விரையாதிபதியுமான செவ்வாய் 6ல் குருவுடன் சேர்ந்தால் இதுவரை ஏற்பட்ட வீண் விரயங்கள், கஷ்டங்கள், தொல்லைகள், நின்று போன திருமணங்கள், கட்டிட வேலைகள், குறையாக நிற்கும் கட்டிட வேலைகள் எல்லாம் மாறி அதுவே இனிமேல் சுப விரயங்களாக மாறி நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். தடைபற்ற அனைத்துமே உங்களுக்கு நல்ல நிலைமையில கொண்டு வந்து விடுங்க. தொழில் அபிவிருத்தி, தடைபற்ற திருமணம், இவைகள் எல்லாமே உங்களுக்கு சந்தோஷப்படும் அளவுக்கு நல்லதே நடக்குங்க. நன்றி, வணக்கம்.